லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய கவரப்பட்டு சிங்கம் என்று சொல்லக்கூடிய அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தோரணை இருக்கிற பொழுது ஒரு 5 சீட்டா அவருக்கு கொடுத்திருக்கணும். தேமுதிகவை விட அந்த அளவுக்கு ஒன்றும் குறைச்சலான ஆள் கிடையாது. தென் மாவட்டம் முழுவதுமாக மக்கள் செல்வாக்கு உள்ளவர். சிதம்பரம் மாவட்டம் உட்பட தஞ்சாவூர் உட்பட பல இடங்கள்ல அன்னதான பிரபுன்னு பேர் வாங்கியிருக்கார். இதே ஓபிஎஸ்ஓ, டிடிவி தினகரனோ, அம்மையார் சசிகலா அவர்களோ எந்த இடத்துலயாவது ஒரு 2 லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்டிருக்காங்களான்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவர் குரு பூஜைக்கு 2 லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுவார். எனக்கு தெரியும். இவர் வீட்டுக்கு நான் 3 டைம் போயிருக்கேன். அப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. இந்த வேலையை வச்சுக்கூடாது, சாப்பிடாம போனீங்கன்னா அவ்வளவுதான், விட மாட்டாங்க வெளியில அப்படின்னு ஆளுங்க வெளியில நிக்கிறாங்க. சாப்பிட்டு தான் போகணுங்கிறாங்க. அம்மையார் சசிகலா வீட்லயே, ஓபிஎஸ் வீட்லயே, டிடி வீட்லயே போனா அவ்வளவு சீக்கிரம் காப்பி குடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க, டீ குடிங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இப்பதான் சமீபத்துல ஏதோ மோர் இதெல்லாம் ஏதோ வச்சுக்கிறாங்க. நான் முன்னோட கூட செய்தியெல்லாம் போட்டிருந்தேன். அம்மையார் சசிகலா அவர்கள் வந்தவங்களை சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அம்மையார் சசிகலா அவர்களால பல பேர் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமாக பல 100 பேர் கடன்ல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நகையை வித்து, நிலத்தை வித்து செலவு பண்ணிட்டு இன்னைக்கு ஆண்டியா இருக்காங்க. அவங்களுக்குலாம் யாரும் அந்த அம்மையார் சசிகலா சீட்டு கொடுக்கல. ஏன் நான் சொல்றேன்னா, அம்மையார் சசிகலா, ஸ்ரீதர் வாண்டையார் 2 பேரும் கூட்டணியில இணைய போறாங்க, சந்திக்க போறாங்க, அப்படி ஒரு செய்தியை போடுங்கன்னு என்கிட்ட ஒரு சில பேர் தொடர்பு கொண்டு சொன்னாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா ஸ்ரீதர் வாண்டையார் வந்து அரசியல்வாதி, அரசியல் தெரிந்தவர். ஒரு விஷயம் தெரியுங்களா, இதே திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில தான் ஸ்ரீதர் வாண்டையாருக்கு சீட்டு வாங்கி கொடுத்து அம்மையார் சசிகலா அவர்கள் தோக்கடிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களுக்கும் தெரியும். நான் சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது. அம்மையார் சசிகலா அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், அவருக்கு துரோகம் நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனாரு, இவர் மதிக்கல, பேசல, துரோகம் நடந்துச்சு, மாற்று கருத்தே இல்லை. 2001 தேர்தலை விட்டு ஒதுங்குறேன்னு சொன்னாங்க. 2024 குரல் கொடுக்கல. கட்சி ஒண்ணு புதுசா இன்னொருத்தர் சக்கரவர்த்தின்னு தொடங்கின கட்சியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு 41 சீட் அறிவிக்கிறாங்க. 41 பேர் யாரு? அதுல வந்து திருமங்கலத்துல ஜீவிதானாச்சியாரு, சாத்தூர்ல வந்து இசைக்கிராஜா, அப்புறம் நாங்குநேரியில வந்து வெள்ளத்துறை, இவர்களை தவிர அங்க யாராவது பேர் சொல்ற அளவுக்கு ஆள் இருக்கா? ஒரு 3-4 பேர் தான். அதுக்கு மேல அங்க உருப்படியான ஆளு கிடையாது. வேட்பாளர் தேர்வுல மிகப்பெரிய குளறுபடி. அதுலயும் ஒரு வேட்பாளர்கிட்டையும் 5 லட்சம் 10 லட்சம் பணம் வசூல் பண்ணி இருக்கிறது இடைத்தரகர் மாதிரி சில பேர். இன்னமும் அந்த பண்ணாறு குடிக்கும்போது பணம் வசூல் பண்றதுலதான் இருக்கு. அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுக மூத்த அமைச்சர்கள் நிற்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் வேட்பாளரை நிப்பாட்டி அத்தனை பேத்தையும் வீழ்த்தணும். அப்ப அம்மையார் சசிகலா அவர்கள் 2026 தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கான எதிர்காலம் இருக்கும். அதிமுகக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஏதாவது ஓரளவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம செய்தி போட்டோம். தொண்டாமுத்தூர் தொகுதியில் சீட்டு போட்டாங்களா? சீட்டு ஒதுக்குனாங்களா? தங்கமணி தொகுதியில் சீட்டு ஒதுக்குனாங்களா? கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டது யாரு? உங்களுடைய அக்கா குடியிருந்த கோயில் தானே. அப்ப ஒவ்வொரு அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் நிக்கிற தொகுதியில வலுவான வேட்பாளரை நிப்பாட்டி பணத்தை இறக்கி அவங்கள தோக்கடிச்சா நம்மளால கையை காட்டப்பட்ட மூத்த அமைச்சர்கள்லாம் தோத்துட்டாங்க. அப்ப வேற இருக்கிறவங்க எல்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வருங்கிறத மையப்படுத்தலாம் நம்ம செய்தி போட்டோம். இதுல என்னன்னா, சீட்டு வாங்கி தரேன் 5 லட்சம், அதுவும் இந்த அம்மையார் சசிகலாட்ட இருக்கக்கூடிய கார்த்திக், பாப்பா நல்லா செட்டில் ஆயிட்டீங்க எல்லாருமே, எங்களை மாதிரி பேசுறவங்க பூரா கிணப்பா, எங்களுக்கு காசு பண்ண வேணாயா. ஆனா ஒரு விஷயம், அந்த அம்மா வந்து ரொம்ப இயல்பானவங்க. அவங்களுக்கு தப்பா ஆலோசனை கொடுத்து அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னும் முதலமைச்சர் ரேஞ்சுக்கே அங்க போயஸ் தோட்டங்கள்ல பாக்குறீங்க. நிறைய பேர் என்னங்க நீங்க போய் பார்க்கலன்னு கேட்பாங்க. அவங்க வந்து இன்னும் முதலமைச்சர் ரேஞ்சுக்கே பாக்குறாங்க. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு போல. பரமசிவன் இல்லை, வெறும் பாம்பு தான். பல்பிடுங்கப்பட்ட பாம்பா கிடையாது. இந்த அம்மாவுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, மாற்று கருத்து இல்லை. இந்த அம்மா பேரை சொன்னா இன்னைக்கு முன்னாள்லாம் அமைச்சர்கள்லாம் கூட சின்னம்மான்னு தான் சொல்றாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணிக்கு போனாங்க. கூட்டணிக்கு போய் அவருக்கு 30 கோடி கொடுத்தீங்க.
இப்ப சபரீசன் 100 கோடி அவங்களுக்கு கொடுத்துட்டாரு வேற ராமதாஸுக்கு. அதுல 30 கோடியை திருப்பி கொடுத்துட்டாங்க அம்மையார் சசிகலாவுக்கு. என்ன அரசியல் கூத்து! பணத்திற்காக வேண்டிதான் இந்த அரசியல் ஓடிக்கொண்டு இருக்குது. இந்த சூழல்ல தான் ஸ்ரீதர் வாண்டியார் போய் அம்மையார் சசிகலாவை சந்திப்பாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்க. தென் மாவட்டத்தில் அப்படியே மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படும். பிரளயம் ஏற்படுறதுனால ஸ்ரீதர் வாண்டியாருக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம்? ஒண்ணும் கிடையாது. அப்ப எடப்பாடி பழனிசாமிங்கிறத தாண்டி அதிமுக இரட்டை இலை சின்னம் அதுதான் பாக்குறாங்க எல்லாரும். நீங்க எடப்பாடி பழனிசாமின்றதே விட்டுருங்க, ராமசாமி, சுப்பிரமணி, மாயாண்டி, கோயாண்டி, எவ்வளோ யாரோ இருக்கட்டும். இங்க அதிமுகன்னு ஒண்ணு இருக்கு, இரட்டை இலை சின்னம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் அங்கதானே போவாங்க, நேராக போய் தென்னந்தோப்பு சின்னத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு ஸ்ரீதர் வாண்டியார் பரப்புரை பண்ணுவாரா? என்ன சார் கொடுமையா இருக்கு. அப்படி ஒரு செய்தியை போடுங்கன்னாங்க. ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் தாமதமா முடிவு எடுத்தாலும், ஆனா ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள்ட்ட எப்படின்னா, இப்ப இந்த முறை ஆளுங்கட்சியா இருக்குதா, இதே கூட்டணி இந்த ஆளுங்கட்சி வந்து அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது இந்த கூட்டணியிலே சேருவாரு. அதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருக்கு மைனஸ் பாயிண்ட். எது எதிர்கட்சியா இருக்குதோ அந்த கட்சி கூட தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த கட்சி கூட தான் கூட்டணி வைக்கணும். ஆளுங்கட்சி கூட போய் கூட்டணி வச்சா ஆளுங்கட்சி மேல வெறுப்பு மக்கள் மத்தியில இருக்கும். இப்ப திமுக மேல மக்கள் வெறுப்புல இல்லையா, மிகப்பெரிய வெறுப்புல இருக்காங்க. பிஜேபி கூட்டணி அந்த ஒரு சூழல். தென் மாவட்டத்துல முக்குளத்தூருக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமியால் தென் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாய மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். 10.5 இடஒதுக்கீடு, இப்படி துரோகம் இதெல்லாம் நடந்துச்சுன்னு பரவலா நம்ம பேசுறோம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இவர்கள் ஏற்படுத்திய அரசியல் எப்படி இருந்துச்சு? அம்மையார் சசிகலா அவர்கள் ஏற்படுத்திய அரசியல் எப்படி இருந்துச்சு? இன்னும் திமுக எதுக்குறீங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமியை எதுக்குறீங்களா? எதுக்காக வேண்டி இந்த கூட்டணி அறிவிச்சிங்க? ராமதாஸ் கிட்ட 30 கோடி கொடுத்தீங்க, அவர் சபரீசன் 100 கோடி வாங்கிட்டு 30 கோடியை திருப்பி கொடுத்துட்டாரு அம்மையார் சசிகலாவுக்கு. கூட்டணி இல்லை. அதுக்கு முன்னாடியே அந்த வேலையை பண்ணியிருக்கலாமே. அது உங்களுக்கு யாரோ தப்பான அரசியலை செஞ்சு கொடுக்குறாங்க. திவாகர் அவர் இருக்க முடியாம சில தவறான அரசியலை சொல்லி கொடுத்து அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை, மிகப்பெரிய மதிப்பு, அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை யாராலும் குறைக்க முடியாது. 1000 விமர்சனங்கள் வச்சாலும் அவங்க தரப்பு யாருக்கும் பெரிய அளவுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அது ஆரம்பத்துல இருந்தே அப்படி. அது மகாதேவன் ஒரு சில பேர் உதவி பண்ணுவாங்க. இப்ப இருக்கிறவங்க யாரும் எந்த உதவியும் யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க. தொண்டை தண்ணி வத்தா யாரு கத்தினாலும், இவங்களுக்காண்டி நகை சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு செலவு பண்ணாலும் யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாடார்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கப்ப அடுத்த கட்டமா ஒரு மணிகை கடை ஒன்று வச்சுக்கப்பான்னு காசு கொடுப்பாங்க. தமிழ்நாடு மெர்கண்டல் நீனு உதவி பண்ணிக்குவாங்க, இஸ்லாமியர்கள் உதவி பண்ணிக்குவாங்க, ஏன்னா தேவேந்தர்கள் உதவி பண்ணிக்குவாங்க, முத்திரையர்கள் உதவி பண்ணிக்குவாங்க. ஆனா இந்த முக்குளத்தூர் சமுதாயம் ஒருபோதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்காது. நீ கடைசி வரையும் கத்திக்கிட்டே இரு, நீ கடைசி வரையும் எனக்கு செலவு பண்ணிக்கிட்டே இரு, வரும்போதெல்லாம் சின்னமான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. 5 பைசா கிடையாது கையில. ஏன் 20 பவுன், 10 பவுன், 40 பவுன், 30 பவுன் போட்டுருவாங்க. அவனை முன்னாடி கொண்டு போய் நிப்பாடுறது கார்த்திக் மாதிரி ஆளு. இது போல மோசமான நிலைமை அங்க நிறைய நடக்குது. அந்த அம்மாவை பத்தி விமர்சனம் நான் எதுவுமே வைக்கலங்க. இப்பயும் அந்த அம்மா கூட இருக்கிறவங்க சரியில்லை. 2 வருஷமா நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 2 வருஷமா நான் இந்த அம்மாவுக்கு ஆதரவா நான் செய்தி போட்டுட்டு இருக்கிறேன். யாராவது ஒருத்தராவது அந்த அம்மா சந்திக்கணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? இவங்கள்ட்ட போய் நம்ம ஒன்றும் வாங்கி கஞ்சி குடிக்கணுமோ, நம்ம தொழிலை வளர்த்துக்கணுமோ கிடையாது. பணம்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். இவங்க மட்டும்தான் மன்னார்குடி வகைரா, ஓபிஎஸ், டிடிவி இவங்க மட்டும்தான் இவங்கள்ட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. அதை தாண்டி தனக்காக வேண்டி யாரு குரல் கொடுக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு மரியாதை நிமித்தமா பேசணும். பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்பாங்க. அது மாதிரிலாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுங்க. திவாகர் மாதிரி ஆளு என்ன அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேரு சீட்டுக்கு நான் சீட்டு வாங்கி தரேன், எனக்கு 5 லட்சம் கொடுன்னு சொல்லி வாங்கி எல்லாம் பணம் வசூல் பண்ணிருக்கீங்க. இப்படி எல்லாம் பண்ணின அவங்க கும்பல்கிட்ட எப்படி ஸ்ரீதர் வாண்டியார் எப்படி கூட்டணிக்கு வருவார்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? இதை வேற நீங்க செய்தியா வேற போடுங்க. ஸ்ரீதர் வாண்டியார் அம்மையார் சசிகலா சந்திப்பார்கள். இப்போவும் சொல்றேன், அம்மையார் சசிகலா அவங்களுக்கு உண்டான அரசியல் தரம் 30 ஆண்டு காலமாக ஜெயலலிதாவை அரசியல்ல காத்து என்ன கோழி குஞ்சை அடகாப்பது போல முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சு அழகு பார்த்தவங்க, மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த அம்மா அரசியல்ல இருந்து 2021 ஒதுங்கி இருக்கேன்னு சொன்னாங்களா, அதோட ஒதுங்கி இருந்திருக்கணும். இல்லைன்னா தனி கட்சி 2022 தொடங்கி இருந்திருக்கணும், 2024 தொடங்கி இருந்திருக்கணும். யாரோ ஒருத்தர் சக்கரவர்த்தின்னு தொடங்கின கட்சியை யாரு கொண்டு போய் அம்மையார் சசிகலாட்ட அந்த கட்சியை சேர்த்தாங்கலாம் எனக்கு தெரியும். அந்த நபர்லாம் இப்ப தொடர்பு கொண்டாலும் போன்லாம் எடுக்கிறதில்ல. உள்ள நடக்கிற விஷயம்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் காதுல பூ சுத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அம்மையார் சசிகலாவை நம்பி போனவர்கள் பல பேர் மோசம் போயிட்டாங்க.
அது அவங்கள நம்பி கிடையாது, கூட இருக்கிறவங்க பல பேர் வந்து உனக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி நல்லா ஏமாத்தி அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது ஸ்ரீதர் வாண்டியார் அம்மையார் சசிகலாவோட கூட்டணி வச்சுக்குவாருங்கிறதுலாம் ஒருபோதும் அது சாத்தியம் இல்லை. எனக்கு அப்படி செய்தி போட சொன்னாங்க, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செஞ்சால் அந்த மாதிரியான செய்தியை நம்ம போட்டோம். துரோகம் நடந்தது உண்மைதான், மாற்று கருத்தில். அதற்கு மாற்றாக இவர்கள் காய் நகர்த்தும் விதம் சரியில்லாமல் இருந்திருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. ஏன் இவங்க நினைச்சா ஏன் ஒரு 200 கோடி செலவு பண்ணி ஒரு 10 மாவட்ட செயலாளர் தூக்க முடியாதா? 200 கோடி இவங்கள்ட்ட இல்லையா? பணம் ஃபுல்லா லாக் ஆகி போச்சுங்க, பணத்தை எடுக்கவே முடியலங்க. இந்த பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் அரசியல் எப்படி? ஓபிஎஸ் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வரலையும் சொத்து வச்சிருக்காரு, ஆனா பணத்தை வந்து எடுக்க மாட்டாரு. ஆனா அரசியலுக்கு ஆசை, போய் திமுக போயிட்டாரு. வைத்தியலுங்க பன்னீர்செல்வத்தை அரசியல் இருந்து கெடுத்தவர் அவர் தான். அவர் போய் திமுக சேர்ந்துட்டாரு. இப்போ ஒருத்த நாட்டில் வைத்தியலிங்கம் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்க வைக்க கூடாது. அந்த லெவல்ல மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்ரீதர் வாண்டியார் அதிமுக போய் இணைஞ்சிருக்கிறது உண்மையாகவே அதிமுகவுக்கு பலம் தான். நான் எடப்பாடி பழனிசாமிங்கிறதுக்கு இல்லை நான் வரலாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போ பொதுச் செயலர் இருக்கார், நாளைக்கு யார் வேணாலும் மாறலாம். நாளைக்கு அவரே கூட கூப்பிட்டு தங்கமணிகிட்ட கொடுக்கலாம், வேற யார்கிட்ட கூட பொதுச் செயலராக கொடுக்கலாம். அதெல்லாம் அது வேற விஷயம். கட்சின்னு ஒண்ணு இருக்கு, ரெட்டலை சின்னம் அங்க இருக்கு. இப்ப இந்த தேர்தல் யார் முதலமைச்சர்? இது முதலமைச்சருக்கான தேர்தல், இது ஒன்றும் பிரதமருக்கான தேர்தல் அல்ல. பாஜகவோட கூட்டணி வச்சுச்சுங்கிற ஒரே காரணத்தினால அதிமுக சுத்தமாகவும் ஒழித்து விட முடியாது. ஏன்னா இங்கு தமிழ்நாட்டுக்கு 20 திராவிட கட்சிகள் கட்டாயம் தேவை. அந்த வகையில் பார்க்கும்போது அதிமுக திமுக ரெண்டும் தேவை. இப்ப ஸ்ரீதர் வாண்டியார் போய் அதிமுக இணைஞ்சதுனால தஞ்சை மண்டலம் முழுவதுமாக அதிமுகவுக்கு பலம். அதனால தஞ்சாவூர்ல பாஜக ஜெயிச்சிட போதா? கிடையவே கிடையாது. அதுலயும் நான் கரெக்டா சொல்றேன்ல, அது பார்க்கணும். தஞ்சாவூர்ல பாஜக ஜெயிக்க போதா? வாய்ப்பு கிடையாது. கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் பாஜக ஜெயிக்க போதா? புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பாஜக ஜெயிக்க போதா? வாய்ப்பு இல்லை, அது வேற. ஆனால் ஸ்ரீதர் வாண்டியார் அதிமுகவில் கூட்டணிக்கு வந்ததுனால, நான் ஆதரவு தருகிறேன் என்று சொன்னதுனால, மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுக சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் கூட்டணியில போட்டிடுறாரு. ரெட்டலை சின்னத்துல ஒரு 10,000 ஓட்டு 12,000 ஓட்டு முக்குளத்தூர் சமுதாய ஓட்டு இருக்குன்னா ஒரு 7,000 ஓட்டு, முன்னாடி வந்து ஒரு 3,000 ஓட்டு தான் கிடைக்கும், 2,000 ஓட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு 1,500 ஓட்டு தான் கிடைக்குங்கிற நிலைமை இருந்துச்சு. இப்ப ஸ்ரீதர் வாண்டியார் அதிமுக கூட்டணிக்கு வந்ததுனால ஒரு 6,000 ஓட்டு முக்குளத்தூர் ஓட்டு கிடைக்கும். அது எத்தனை ஓட்டு இருக்குங்கிறது முடிச்சா தெரியலங்க. 100 ஓட்டுக்கு 60 ஓட்டு வந்து முக்குளத்தூர் ஓட்டு பரதன் அவர்களுக்கு இரட்டை இலட்சணத்துல கிடைக்கும். அதே போல திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில குமார் போட்டிடுறாருல, அங்க வந்து மோகேந்திர முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவர்கள் குடும்பம், அது ஒரு மெர்ஜ் ஆயிருது இல்ல. பொதுமக்களை என்ன நினைப்பாங்க? ஸ்ரீதர் வாண்டியார் அங்க போய் கூட்டணி தெரிவிச்சார், சரி அவன் குமாருக்கு ஓட்டு போடுவோம். அப்ப அந்த இடத்துல யார் அடி வாங்குறா? திருவெரும்பூர்ல மகேஷ் தோக்குறார். மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில கதிரவன் தோக்குறார். பரதன் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய ஆர்வி பரதன் வெற்றி பெறுகிறார். இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாடு ஃபுல்லா பல தொகுதிகளில் வரப்போகுது. இப்ப ஸ்ரீதர் வாண்டியார் அதிமுகவுக்கு சேர்ந்தது பிளஸ் மைனஸ் ஆனா பிளஸ் கூடுதல் பலம். அம்மையார் சசிகலா அவர்கள் 41 தொகுதியில நாள் நிப்பாட்டினதுல நாங்குநேரி, சாத்தூர், திருமங்கலம், அதுபோல முதுகுளத்தூர் இந்த தொகுதிகளில் வேணா டெபாசிட் வாங்கலாம். இன்னும் சொல்ல போனா திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஜீவிதா நாச்சியாருக்கு தனிப்பட்ட முறையில அனைத்து சமுதாய மக்களுடைய செல்வாக்கு இருக்கு. இசைக்கிராஜாவுக்கு சாத்தூர் தொகுதியில பெரும்பான்மையான செல்வாக்கு இருக்கு. இவங்க 2 பேரும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. வெள்ளத்துறையும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க 2வது இடத்துக்கு வரலாம் அல்லது 3வது இடத்துக்கு வரலாம். ஆனா ஜீவிதா நாச்சியார் 3வது இடத்துக்குலாம் போக முடியாது, 2வது இடத்துல இருப்பாங்க. இசைக்கிராஜாவும் அது போலாம். ஆனா என்ன நடக்க போகுதுன்னு போகதான் தெரியும். இந்த 3 தொகுதிக்கு மட்டும் 2 கோடி பணம் கொடுத்துருக்காங்களாம். ஐயோ பாவம், பணம் இல்ல. ஏங்க இந்த 3 தொகுதிக்காவது தலா 10 கோடி பணம் கொடுத்துருக்கணும்ல, 2 கோடி எதுக்குங்க? அப்போ ஓட்டை பிரிக்கணுங்கிற நோக்கம் தான். இந்த 41 பேர்ல எத்தனை பேரை ஜெயிக்கணுங்கிற நோக்கத்துக்கு அம்மையார் சசிகலா வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. எங்க காதுல பூ சூத்துறீங்களா நீங்க? அம்மையார் சசிகலா அவர்கள் மீது எந்த தவறும் கிடையாது. கூட இருக்கிறவர்கள் அப்படி அம்மையார் சசிகலாவை இன்றளவும் அவர் அதிமுக பொதுச் செயலர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சராக வரப்போறாரு, இப்படிலாம் ஒரு பிம்பத்தை கட்டிட்டு இருக்காங்க. மக்கள் வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க, இவங்க வேற லெவலில் குறுக்குச்சால் ஓட்டுறாங்க. அதுபோல ஜெயா டிவியில தியாக தலைவி சின்னமா இவங்க தியாகம் செய்திருக்கிறார்கள் தான். ஆனால் ஒரு தொலைக்காட்சியில போய் தியாக தலைவி சின்னமா புரட்சி தலைவி சின்னமா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்ம சொல்றோம், யாரு கேட்கிறா? அதனால வேண்டிதான் நம்மளை வந்து அம்மையார் சசிகலாட்ட இவங்க வந்து கூட்டு போகலையோ அப்படிங்கிற மாதிரி. வேண்டாம், விட்டுருங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், யாரையும் நம்பி உங்க கை காசு போட்டு நீ செலவு பண்ணி நொந்து போகாதீங்க.
அது சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அம்மையார் சசிகலாவா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்க சொந்த கைகாசு போட்டு செலவு பண்ணாதீங்க. கட்சியில பணம் கொடுங்கப்பா, நாங்க போய் நிக்கிறோம், வேலை பார்க்குறோம், அப்படி சொல்லிட்டு போங்க. அதனால ஸ்ரீதர் வாண்டியார் அதிமுக போய் கூட்டணியில இணைஞ்சது, கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சது உண்மையாக வரவேற்கக்கூடியது. இதன் பொருட்டு தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மண்டலம் முழுவதுமாக அதிமுகவுக்கு கூடுதலான கொஞ்சம் பலம் கிடைச்சிருக்கு. வைத்தியலிங்கம் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது போல வைத்தியலிங்கம்னா திமுகவில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம், நீ பாரு வைத்தியலிங்கம்னா அதிமுகங்கிற ஒரு தான் இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா போடி தொகுதியில ஓபிஎஸ் தோக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில திமுகவை சேர்ந்த கிட்னிக்கு பேர் போன கதிரவன் தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆர்வி பரதன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குமார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இது போல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஸ்ரீதர் வாண்டியார் உருவாக்கி இருக்கிறார். உண்மையாகவே கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு 4-5 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா தவிர அதிகபட்சம் அவங்களுக்கு 4-5 சீட்டு கொடுக்கலாம் மஹிந்திர முன்னேற்ற கழகத்திற்கு. அந்த அளவுக்கு ஸ்ரீதர் வாண்டியார் அதிமுகவுக்கு, நான் இப்பவும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமின்னு வேற எதுன்னு சொல்லல, அதிமுகவுக்கு கூட்டணியில இணைஞ்சது அதிமுகவுக்கு பலம் தான். லகரம் டிவி சேனலை தொடர்ந்து பாருங்கள். லகரம் டிவி சேனல் தொடங்கி 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது. வர மே மாதம் வந்தால் 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. லகரம் டிவி சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிடுவேன். இன்னொரு விஷயம், மதில் மேல் பூனையாக அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்துடணுமா? இது பொற்கால ஆட்சியா? எந்த ஆட்சியும் பொற்கால ஆட்சியில. திமுக அதிமுக எந்த ஆட்சியும் பொற்கால ஆட்சியில. அதிமுக ஆட்சியில ஊழல் முறைகேடு நடக்கலையா? நடந்துச்சு. திமுக ஆட்சியில நடக்கலையா? நடந்துச்சு. நான் நடுநிலையா தாங்க சொல்றேன். ஓர வஞ்சனையா பேசிங்க உடனே சசிகலா குரூப் எடப்பாடி கிட்ட பெட்டி வாங்கிட்டியாமாங்க. நான்லாம் அங்கிட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. நான் நடுநிலையாக இருந்து கொண்டு நான் செய்தியை வெளியிடுவேன். என் விவசாயம் போக்குவரத்து இதை பார்த்துக்கிட்டு இருந்துருவேன். பத்திரிகை வருமானம் மட்டும் நமக்கு, அதை மட்டும் வச்சு நமக்கு இது கிடையாது. இது மானசீகமா நேசிச்சு பண்றோம். நமக்கு இறைவன் கொடுப்பது போதும் அப்படிங்கிறத வச்சுதான் பண்றோமே தவிர உடனே எடப்பாடி கிட்ட பணம் வாங்கிட்டா அங்க பணம் வாங்கிட்டான்னு ஏதாவது கட்டுக்கதை கட்டியெல்லாம் இதுல எழுதுறா இருந்தா எழுதுங்க, எனக்கு தான் விளம்பரம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுக்கு ஸ்ரீதர் வாண்டியார் ஆதரவு தெரிவித்தது பலம். பல தொகுதிகளில் மாற்றம் நடக்கும். இன்னும் சொல்ல போனா மதில் மேல் பூனையாக இருக்கிறது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை. இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அரசாங்க அதிகாரிகள் பெரும்பாலானவர்கள் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டார்கள். திருச்சியில இனிக்கோ இருதராஜ் திமுக சார்பாக அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. மற்ற 8 தொகுதியில கேள்விக்குறிதான். இப்ப தமிழ்நாடு முழுவதுமாக இந்த நிலைமை தான் இருக்கா அப்படின்னா என்னன்னு தெரியல. போக தான் பார்க்கணும். ஏன்னா இனிக்கோ இருதராஜ் நல்ல மனுஷன், அவர் வெற்றி பெறணும், வாழ்த்துக்கள். மற்ற எல்லாருமே தோப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னா அதுல 2 தொகுதி இழுபறி, 5 தொகுதி அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.